பாமக சார்பில் தற்பொழுது ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் அதன் நிறுவனர் ராமதாஸ் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். உங்களுடைய ஊடகங்களிலே வெளியிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நவீனானுடைய சுவாதியினுடைய அந்த படுகொலை அதை பற்றி இந்தியா, தமிழ்நாடு தொடர்ந்து அதை பற்றி பேசி வந்த, கண்ணீர் வடித்த மக்கள் அதற்கு அடுத்ததாக இந்த நவீனானுடைய படுகொலை, ஒரு கயவன், ஒரு மிருகம், 30 வயதை கடந்த ஒரு மிருகம் அந்த பிள்ளையை, அந்த மொட்டை மலரை தீயிலே கருகச் செய்து மாய்த்த கொடுமை. இன்றைக்கு இதை பற்றி ஒரு சில ஊடகங்கள் தவிர மற்ற ஊடகங்கள் அதை இன்னும் வெளிச்சம் போட்டு காட்டவில்லை. எங்க அவங்க பெற்றோர்கள் எங்க? வாங்க. எப்படியோ உட்கார வேணாம், நான் அறிமுகப்படுத்துகிறேன். நீங்கள் இந்த நவீனானுடைய இந்த பக்கம் பாருமா, நவீனானுடைய தாயார் தினமும் அதே மாதிரி அவருடைய தந்தை, அந்த பெண்ணினுடைய தம்பி, இன்னொரு தங்கை அந்த தீக்காயத்திற்கு முகத்திலே, கையிலே, காலில் அந்த தீக்காயத்திற்கு ஒரு சித்த மருத்துவர், அவர் பணியாச்சலம் என்ற ஒரு சித்த மருத்துவர் அவருடைய வீட்டிலேயே வைத்து சிகிச்சை கொடுத்து வருகிறார். ஆக இந்த குடும்பம் இன்னும் சொல்லப்போனால் அன்றாடம் காட்சிகள், தினமும் போனால் தான் அவங்களுக்கு சாப்பாடு. இப்படிப்பட்ட அந்த குடும்பத்தில் தன்னுடைய பெண்ணை எப்படியாவது படிக்க வைக்க வேண்டும் என்று, அதாவது அரசு பள்ளியிலேயே சேர்த்து அந்த பெண் நன்றாக படித்து 840க்கும் மதிப்பெண்கள் 12ஆவதை எடுத்து, இடையிலே அந்த மிருகம் கொடுத்த தொல்லையினாலே அது அதனுடைய படிப்பை நிறுத்தி, அதன் பிறகு மீண்டும் அந்த பெண் படித்தே தீர வேண்டும் என்ற அந்த வெறியோடு படித்த அந்த பெண். அதன் பிறகு என்ன நடந்தது என்றெல்லாம் இங்கே விரிவாக சொன்னார்கள். இதிலே முக்கியமாக நான் இந்த பத்திரிகை துறையிலே, ஊடகத்துறையிலே, தொலைக்காட்சி துறையிலே அதை பற்றி விவாதம் நடத்தியவர்களை எல்லாம் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திலேயும் உங்களுடைய உறவுக்காரர்களும் பெண்கள் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு இந்த கொடுமை நடந்திருந்தால் நீங்கள் இப்படி பொய்யான தகவல் என்று தெரிந்திருந்தும் அதற்காக நீங்கள் விவாதம் செய்தீர்கள். ஒரு கை, ஒரு மாறுகால, ஒரு மாறு கை வெட்டப்பட்டது என்று புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலே விவாதம், இந்த குணசேகரன் இன்னும் சில பேர் அதிலே விவாதம். இப்படி தெரிந்த பிறகும் அப்படி விவாதம். கடைசியிலே இன்றைக்கு அந்த மிருகம் இது போன்று வேறொரு மனமான பெண்ணை அதுபோன்று இது சீண்டியதனாலே அந்த பெண் புகார் கொடுக்க 2 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்து அவன் பிணையிலே வந்திருக்கிறான். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச செய்திதான். ஆனால் இதற்கு ஊடகங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்க வேண்டும். ஆனால் ஒரு கால் கை குடித்து விட்டு குடிபோதையிலே அங்கே போய் ரயில் தாண்டவங்களத்திலே படுத்து கிடக்கும்போது அந்த பக்கம் போன ரயிலில் ஏறி இவனுடைய ஒரு கை கால் போனது. இதை ஜிப்மர் ஆஸ்பத்திரியிலே சேர்த்தார்கள். அங்கே ஒருத்தன் ஐபிகே கட்சியை சேர்ந்த ஒருத்தன், ஐஜேகே கட்சியை சேர்ந்த ஒருத்தவன் லோகநாதன் என்பவன், நான் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குறேன் வெட்டிட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லி 12,000 அந்த மிருகத்தினுடைய சொந்தக்காரர்கள்